ஹலோ காய்ஸ், நம்ம ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சிலபஸ் வச்சு தான் கம்பல்சரி படித்தாகணும். சிலபஸ் படி எங்கெங்கே எது கவர் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு ஐஎன்எம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் தான் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். அதுலேயும் 8th ஸ்டாண்டர்ட் 10th 12th இந்த புக்கில் எல்லாம் மட்டும்தான் நமக்கு ஐஎன்எம்கான எல்லா நோட்ஸும் இருக்கும். அதில் 8th ஸ்டாண்டர்ட் இதோட டாபிக்ஸ் எது ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக்ஸில் வருது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. புக்கோட அந்த சப்ஜெக்டோட ஹெட்டிங் இங்கே இருக்குது. அதாவது நம்ம சிலபஸில் இருக்கிறது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படிங்கிறது எந்தெந்த புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு பாருங்கள். 8th புக்கில் ஒரு டாப்பிக்கில் வந்திருக்கு. அடுத்து 11th புக்கில் 8th புக்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. 10th புக்கில் அதுக்கப்புறம் 11th புக்கில் இதெல்லாம் கவர் ஆகிருக்கு. நீங்கள் ஒன்ஸ் இதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களாக எதில் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு உங்களோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஐஎன்எம்மில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அடுத்து தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்கிறது. அது அந்த தேசிய மறுமலர்ச்சிங்கிறதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்டு இந்த புக்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் அண்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படிங்கிறது மெயினாக 10th புக்கும் 12th புக்லேயும் தான் கவர் ஆகிருக்கும். இதை நம்ம படித்தே ஆகணும். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 8th புக் பேசிக்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா படிக்கணும் அப்படின்னா 10th 12th படித்தே ஆகணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4th வகுப்புவாத மற்றும் தேச பிரிவினை நமக்கு குரூப் 4 சிலபஸில் கிடையாது. ஆனால் குரூப் 1 குரூப் 2க்கு யூஸ் ஆகும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்கள் சிலபஸில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் புக் வச்சு அப்படியே நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டாலும் சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஎன்எம்மில் நிறைய இயர்ஸ் வரும். அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம நோட்டில் இயர்ஸ் வருது இல்லையா, நம்ம படிக்கவே இயர்ஸ் வரதை நோட் பண்ணி அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசியில் எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சதெல்லாம் ஒன்றா படிக்கும்போது அதை திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். அதனால் இயர்ஸ் ஐஎன்எம் படிக்கும்போது இயர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு குட்டி நோட் வச்சு அதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.